ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது எக்ஸசைஸ் 6.1. ஓ இப்படி கொடுத்துருவாங்களா, சாரி. இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் சி, இது ஆங்கிள் பி. இது 9, இது வந்து 41, இது வந்து 40. எப்பயுமே ஹைபோடனிஸ் எப்பயுமே ரெண்டு சைடு கம்பேர் பண்ணும்போது அதுதான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா ஃபைண்ட் ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் ஆஃப் ஆங்கிள் பி. இங்கே தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா. சைன் தீட்டானா என்னென்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். இதில் ஆப்போசிட் என்ன இருக்குது, தீட்டாவுக்கும் ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, 9 இருக்குது. ஹைபோடென்யூஸ் 41, ஸோ 9/41. காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்ன இருக்குன்னா இங்கே இதோட அட்ஜசன்ட் வந்து 40 தான் அட்ஜசன்ட் இருக்குது. 40/41. tan தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன இருக்குது, 9 இருக்குது. அட்ஜசன்ட் என்ன இருக்குது, 40 இருக்குது. 9/40. அப்புறம் நம்ம கொசிகண்ட் சீக்கண்ட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். கொசிகண்ட்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ரெசிப்ரோக்கல் ரேஷியோ நேம் தான். கொசிகண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹைபோட்டென்யூஸ் பை ஆப்போசிட். அதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணலாம், ஆனால் நீங்கள் இன்வெர்ஸ் எடுக்கிறது பெட்டர். 1/sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 41/9. secant theta is equal to 1/cos theta which is equal to 41/40. Cot theta is equal to 1/tan theta which is equal to 40/9. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. From the given figure find the values of sin B, secant B, cot B, cos C, tan C and cosecant C. Second sum. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இது வச்சு இது 13, இது ஆங்கிள், இது 5, இது 16. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ABC என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதி தரேன். sin B, secant B, cot B, cos C, tan C, cosecant C. cosecant C. ஃபர்ஸ்ட் நம்ம sin B கண்டுபிடிக்கிறோம். sin B is equal to opposite by hypotenuse. இதோட D ஆப்போசிட் என்னன்னா AD by hypotenuse AB which is equal to AD வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பித்தாகரஸ் தியரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 5² + x² is equal to 13². x² is equal to 13² minus 5² which is equal to x² is equal to 169 minus 25. x² is equal to 144. x is equal to 12. AD ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 12. AD is equal to 12/AB 13. அடுத்து secant B is equal to secant B னா ஒன்றும் இல்லை, என்னது 1/cos B. cos B ஓட வேல்யூ என்னது, adjacent by hypotenuse. adjacent வந்து BD, hypotenuse வந்து AB. adjacent வந்து AB which is equal to AB/BD. AB/BD என்னது 13/5. அடுத்து என்ன சொல்லுவோம்னா cot B கரெக்டாங்க. cot B ஓட வேல்யூ வந்து ஆன்சர் வந்து cot B is equal to 1/tan B. tan B னா என்னன்னா adjacent by hypotenuse, சாரி opposite by adjacent. opposite by adjacent, opposite என்ன இருக்குது 12 இருக்குது, adjacent என்ன இருக்குது 12/5 இருக்குது. 1/12/5 is equal 1/12/5 is equal to 5/12. அப்புறம் cos C ஓட வேல்யூ வந்து
வேல்யூ வந்து ஒரு நிமிஷம் காசினா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டினியூஸ். அட்ஜசன்ட் என்ன இருக்குது? 16 இருக்குது. ஹைப்போட்டினியூஸ் என்ன இருக்குது? ஹைப்போட்டினியூஸ் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒய்னு வச்சுக்கலாம். பித்தாகரஸ் தியரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. y square is equal to 12 square plus 16 square. Y square is equal to 144 plus 256. Y square is equal to 400. Y is equal to 20. ஆக்சுவலாக இது எல்லாமே பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. Y is equal to 20. அப்புறம் tan c. tan c வந்து அட்ஜசன்ட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து 12 இருக்குது, பை அட்ஜசன்ட் வந்து 16 இருக்குது. இதை நீங்கள் மினிமைஸ் வேணால் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். 4/5 3 4 12 4 3/4. அடுத்து கொசிகண்ட் சி. கொசிகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/sin c இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்த் ஒன்னா 1/sin c. sin c ஓட வேல்யூ என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியூஸ். ஆப்போசிட் 12, ஹைப்போட்டினியூஸ் இது 20/12 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 டிவைட் பண்ணால் 4/3. செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. தேர்ட் சம் பார்க்கலாம். Third sum, 2 cos theta is equal to √3. Find all the trigonometric ratios of angle theta. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்டு கொஸ்டினில் 2 cos theta is equal to √3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்ப்பீங்க. அதனால் நம்ம வந்து நார்மல் மெத்தடே பார்த்துக்கலாம். cos theta is equal to √3/2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. லெட் பி ஏபிசி. அட்ஜசன்ட் வந்து √3, ஹைப்போடெனியஸ் 2. அப்போ இது வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வரும். ஆனால் டிஸ்டன்ஸ் cannot be நெகட்டிவ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபைண்ட் ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னு கேட்டிருக்காங்க. சைன் தீட்டானா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட் என்ன? 1. ஹைப்போட்டெனியூஸ் என்ன? 2. காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க √3/2. tan தீட்டானா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 1/√3. கொசிகண்ட் சீக்கண்ட். கொசிகண்ட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, காட் தீட்டா, இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் காஸ் tan அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா கொசிகண்ட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, காட் தீட்டா எல்லாமே கிடைச்சிடும். கொசிகண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 திருப்பி போட்டால் என்ன வரும்? 2/1, அதாவது 2. √3/2 திருப்பி போட்டால் என்ன வரும்? 2/√3. 1/√3 திருப்பி போட்டால் என்ன வரும்? √3/1 which is equal to √3. இப்போ அடுத்த சம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if cos A is equal to 3/5, find the value of sin A minus cos A divided by 2 tan A. இதுவும் ஈஸியான சம் தான், டக்குன்னு போட்டுறேன். ஒரு நிமிஷங்க. cos A is equal to 3/5. Find the value of sin A minus cos A divided by 2 tan A. இப்படி கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதில் ஏபிசி எழுத்துவோங்க. தீட்டான்னு வச்சுக்கோங்க. சாரி, ஏ கூட வச்சுக்கலாம். அட்ஜசன்ட் வந்து 3, ஹைப்போட்டெனியூஸ் வந்து 7. வழக்கு போல் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இது வந்து பித்தாகரஸ் தியரம் ஆக்சுவலாக. 25 - 9 இஸ் ஈக்குவல் டு 16. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ வந்து 4 ஆகிடுச்சு. இப்போ சைன் ஏ கண்டுபிடிக்கணும். சைன் ஏன்னா என்ன? சைன் ஏன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ் 4/5. காஸ் ஏன்னா என்ன? அவங்களே கொடுத்துருக்காங்க 3/5. tan A, tan A, tan A adjacent by hypotenuse. adjacent என்ன? 3A. சாரி, tan A என்னன்னா OHA, opposite by adjacent 4/3.
இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். sin a வந்து 4/5 மைனஸ் 3/5 டிவைடட் பை 2 4/3 2 into 4/3 இஸ் ஈக்குவல் டு 1/5 divided by 8/3 8/3 is equal to 3/8 5 are 3/40. அடுத்து 5th sum போட போகிறோம். If cos a is equal to 2x divided by 1 plus x square, find the values of sin a and tan a in terms of x. இந்த சம்மும் ஒரு ஈஸி தான். sin a cos a வந்து is equal to 2x divided by 1 plus x square கொடுத்துருக்காங்க. find the values of sin a and tan a கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதில் ஏபிசின்னு போட்டுக்கோங்க. ஏபிசி cos a adjacent by hypotenuse இது கொடுத்துருவாங்க. BC is equal to BC square plus BA square is equal to AC square. Pythagoras theorem. BC square is equal to BC square plus 4x square is equal to 1 plus x square the whole square. BC square is equal to 1 plus x square the whole square minus 4x square. A plus b the whole square ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. a square plus b square plus 2ab minus 4x square. BC square is equal to ஒரே நிமிஷங்க. BC square plus BA square plus x plus 1 square the whole square. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். a square plus b square plus 2ab minus x square x power 4 minus 2x square plus 1. BC is equal to x square minus 1 the whole square எழுதலாமா இதை? BC square is equal to BC is equal to x square minus 1 square minus 1. இப்போ sin a ஓட வேல்யூ என்னென்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட் என்னென்னா x square minus 1 இருக்குது. ஹைப்போட்டெனியூஸ் வந்து 1 plus x square இருக்குது. tan a என்னென்னா is equal to OH AH OA. ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் என்ன இருக்குது? x square minus 1 இருக்குது. adjacent என்ன இருக்குது? 2x இருக்குது. அடுத்து 6th sum. sin theta is equal to a by whole root of a square plus b square. B sin theta is equal to a cos theta. இன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. தீட்டான்னு போட்டுக்கோங்க. ஆப்போசிட் ஏ ஹைப்போட்டெனியூஸ் a square plus b square yன்னு வச்சுக்கோங்க. a square plus y square is equal to a square plus b square. y square is equal to b square. y is equal to b. இதில் sin theta என்னோட வேல்யூ என்னென்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். cos theta ஓட வேல்யூ என்னென்னா adjacent by hypotenuse. இப்போ வந்து b sin theta a cos theta இது 1 இது 2. 1 is equal to 2. hence b sin theta is equal to a cos theta. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.